ஏற்கனவே கடந்த ஆட்சி காலத்துல வந்து சர்வதேச தரத்திலான கிரிக்கெட் மைதானம் ஒன்று உருவாக்குறதா ஒரு திட்டம் போட்டிருந்தாங்க. இன்னைக்கு நேரு ஸ்டேடியத்தை வந்து புதுசாக்குறதுக்கான ஆலோசனை நீங்க வச்சிருக்கீங்க. அந்த பழைய திட்டத்தை என்ன பண்ண போறீங்க? நேற்று தான் வந்து கிரிக்கெட் அசோசியேஷனோட பிரசிடென்ட் வந்து என்னை வந்து பார்த்தாரு. ஸோ நெக்ஸ்ட் ஆய்வில் அவரும் கிரிக்கெட் அசோசியேஷன் வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்டாப் ஆகிருக்கு. ஸோ கிரிக்கெட் அசோசியேஷனோடு சேர்ந்து எஸ்டிஏடியும் சேர்ந்து அந்த இடம் வந்து எப்படி வந்து பயன்பாட்டு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ரீஸ்ட்ரக்சர் பண்ண சொல்லியிருக்காரு. அந்த ஸ்டேடியத்தை வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. இன்னும் வேலை வந்து பெருசாக ஆரம்பிக்கல நம்ம. ஸோ நெக்ஸ்ட் விசிட்டில் கிரிக்கெட் அசோசியேஷன் பிரசிடென்ட்டும் எக்ஸ்பர்ட்ஸும் வந்து ஆய்வை மேற்கொள்வோம். நாங்கள் ஆனா இங்க கார்ப்பரேஷன் லிமிட்ல கிரவுண்ட்ஸ் குறைவா இருக்கும்போது கார்ப்பரேஷன் லிமிட்ல இருக்கிற கிரவுண்டை வந்து எளிய மக்கள் பயன்படுத்த அனுமதிக்கிறது இல்லை. சில சங்கங்கள் அதை எடுத்துக்கிறாங்க, சில தனியார் அமைப்புகள் அதை வச்சுக்கிறாங்க. இப்போ சின்ன குழந்தைல போய் விளையாடணும், அதை அனுமதிக்கிறது இல்லை. இதை எப்படி முறைப்படுத்தப்படுது? இதுதான் மாண்புமிகு முதலமைச்சர் என்ன சொன்னார் அப்படின்னா, முதல்ல வந்து விளையாடணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு இடம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அது எங்கேயுமே வந்து எந்த இடத்துலையுமே கிடையாது, சென்னையிலையும் கிடையாது, எந்த இடத்துலையும் கிடையாது. கார்பரேஷனில் நிறைய கிரவுண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நேரு ஸ்டேடியம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய கிரவுண்ட்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக செம்மொழி பூங்கா பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா காலைல விசிட் பண்ணோம், நிறைய கிரவுண்ட்ஸ் இருக்குது. ஆனால் வந்து அது இன்னும் ஓப்பன் பண்ணப்படலை. இதுதான் வந்து எஸ்டிடி கார்பரேஷன், அப்புறம் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், அப்புறம் ப்ரைவேட்டில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்லாம் வந்து எம்ஓவி போட்டுட்டு அதை வந்து வெப்சைட்டில் போட்டு பொதுமக்கள் எங்கெல்லாம் போய் விளாட்லாம், இளைஞர்கள் எங்கெல்லாம் விளாட்லாங்கிறத ஃபெட்லைட் போட்டுட்டு அலோவ் பண்ணுங்கிறத மாண்புமிகு முதலமைச்சருடைய முதல் விஷன். அந்த விஷனுக்கான ஒர்க்கை வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கான ஆடிட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. ஹை வேல்யூ போட்டு டெண்டர்ஸ் வந்து நிறைய விட்டுருக்காங்க. ஆக்சுவலாக குறிப்பாக டிசம்பருக்கு அப்புறம் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி நடந்திருக்கக்கூடிய டெண்டர்ஸ்லாம் வந்து ஹை வேல்யூ போட்டிருக்காங்க. அதுக்கான ஆடிட்டிங் வந்து கன்சர்ன் தேர்ட் பார்ட்டி ஆடிட்டிங்ஸ் நடந்துட்டு இருக்கு. கூடிய விரைவில் டெண்டர்கள் வந்து நியாயமாக எந்த இடத்துல என்ன தேவையோ அதோட கரெக்டான வேல்யூ போட்டு வந்து கூடிய சீக்கிரத்தில் அனௌன்ஸ் பண்ணப்படும். யார் டெண்டர் எடுத்தாங்களோ ஆன் டைமில் அவங்களுக்கு அரசியல் ரீதியாகவோ கட்சி ரீதியாகவோ அமைச்சர் பக்கத்தில் இருந்தோ எந்த விதமான இடையூறுகள் இல்லாமல் கான்ட்ராக்டர்ஸ் வந்து அவங்க வேலையை வந்து சிறப்பாக வந்து முடிக்கணுங்கிறத வந்து நாங்கள் வந்து ஆல்ரெடி பதிவு பண்ணியிருக்கோம். கூடிய விரைவில் வந்து கான்ட்ராக்டர்ஸோட மீட்டிங் வந்து கூடிய விரைவில் நடக்கும். இல்லை, இது வந்து 2 டிபார்ட்மெண்ட்டோடைய ஒர்க்கு தான். காலையிலே வந்து சம்பத் சாரும் இங்கே இருக்கக்கூடிய 2 மினிஸ்டர் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. அவங்களுடைய மனு கொடுத்துட்டு போயிருக்காங்க. டோட்டலாக கோயம்புத்தூர்லேயும் சரி அவுட்டர்லேயும் சரி என்னென்ன திட்டங்கள் வந்து வேணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அவங்கவுங்க துறை சார்ந்த ஆய்வு வந்து நீ சம்பத் சார் அவங்க துறை சார்ந்த ஆய்வுக்கு போயிருக்காங்க. இது வந்து துறை சார்ந்த ஆய்வு தான். இது ஆய்வு கூட்டம் நடக்கும்பொழுது மாவட்ட அமைச்சர்கள் வந்து எல்லா அமைச்சர்களும் அந்த துறையில் ரொம்ப அவங்களுடைய துறைக்கான ஆய்வில் வந்து ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருக்காங்க. கோயம்புத்தூருக்கு என்ன தேவையோ அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய திட்டங்கள் என்ன வேணுங்கிறத கொடுத்துருக்காங்க. எல்லோரும் அவங்க டைமை வந்து கரெக்டாக பயன்படுத்துகிறது தான் வந்து இதில் வந்து மரியாதை நிமித்தமாக கூட இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. அந்தந்த அமைச்சர்கள் அவங்க துறைக்கான வேலைகளை வந்து அவங்க ஆய்வு வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இதுதான் பதிவு. செகண்ட் பேஸ் தேர்ட் பேஸ் கட்டணும். அந்த ஃபர்ஸ்ட் பேஸ் முடிஞ்சு செகண்ட் பேஸ் தேர்ட் பேஸ் கட்டினா தான் அது பிரயோஜனமாகும். அந்த 2வது கட்டம் 3வது கட்டம் எப்போ கட்டணும்? கோயம்புத்தூர் ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 8 ப்ராஜெக்டை பற்றி நாங்கள் டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். நீங்கள் சொன்ன ப்ராஜெக்டும் அப்படி தான் இருக்குது. கூடிய விரைவில் இந்த ஆய்வறிக்கை முடிந்த உடனே கூடிய விரைவில் இப்போ மெயினாக வந்து எல்என்டியும் அந்த 5 கிலோமீட்டருக்கான பாலத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கூடிய விரைவில் ஸ்பீடாக வந்து இன்னொரு மேக்ஸிமம் 60 டேஸில் வந்து என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பெண்டிங்காக இருக்குது, என்னென்ன இருக்குங்கிறத நம்ம வந்து கோயம்புத்தூர் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருக்கிறாரு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். கூடிய சீக்கிரத்தில் வந்து அறிவிப்போம். நீங்க சொன்ன அந்த 2 ப்ராஜெக்ட் நீலாம்பூர் எக்ஸ்டென்ஷன் மற்றும் எல்என்டி பைபாஸ்லயும் நிர்வாக சிக்கல் நிறைய இருக்கு. விமான நிலைய ஆணையத்தினுடைய தடையின்மை சான்று என்ன கிடைக்கலன்னு சொன்னாங்க. இல்ல அது அதுக்கப்புறம் அந்த சைடு கேஸ் பைப்லைன் வந்து வருது, அதனால அதை அகலப்படுத்த இல்ல அதெல்லாம் இப்போ வந்து இஷ்யூ ஸ்டார்ட் அவுட், எல்என்டி இஷ்யூ ஸ்டார்ட் அவுட் ஆயிருச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் 2 மாதம் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆணையத்தில் இருந்து பெர்மிஷன் இல்ல அது பேசியிருக்கோம். நாளைக்கு இன்னும் 2 நாள் டெல்லி வந்து பர்சனலாக விசிட் பண்ண போகிறோம். நாங்களும் பிரின்சிபல் செக்ரட்டரியும் இப்போ நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரை வந்து ஒன்றிய அமைச்சரை பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன இஷ்யூஸ் இருக்கோ அவங்ககிட்ட அட்ரஸ் பண்ணிட்டு எவ்வளோ சீக்கிரம் வந்து ஆல் டிபார்ட்மெண்ட்டோடைய ஒரு ஒருங்கிணைந்த ஒரு குழுவை போட்டுட்டு எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ண போகிறோம். அதுக்கான ஒர்க் நடந்துச்சு. அதுக்கான எல்லாரும் வந்திருக்காங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இனி வந்துட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு நோ பொலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ். இது ஆய்வு. எல்லாம் பிரின்சிபல் செக்ரட்டரிஸ் எல்லாம் இருக்காங்க. ஆய்வை பற்றி மட்டும் பேசுகிறேன். எல்லாம் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. கோயம்புத்தூர்ல சாலைகளுடைய பிரச்சனை தான் மிகப்பெரிய பிரதான பிரச்சனை. அது தேர்தல் காலத்திலும் வந்து எதிர்கொள்ளிச்சு.
கண்டிப்பாக அது சரி சரிக்கு தான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு காலையிலிருந்து அதுக்கான ஆய்வு கூட்டம் தான் மேற்கொண்டுட்டு இருக்கோம். 4 பக்கமும் நாங்கள் வந்து கவர் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு. பாஸ்கெட்பால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவோட பிரசிடென்டா இப்ப நீங்க இருக்கீங்க, அதே நேரம் இப்ப நீங்க ஒரு அமைச்சராக இருக்கீங்க. இது வந்து முரணா இருக்குன்னு சொல்லி அதிமுக இல்ல அப்படிலாம் இல்ல, இது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படிலாம் இல்ல. அமைச்சர் வந்து ஃபெடரேஷனோட பிரசிடென்டா இருக்கலாம். அப்படிலாம் அப்படிலாம் ரூல்ஸ் எல்லாம் இல்ல. அதிமுக ஸ்போர்ட்ஸும் தெரியாது, பாலிடிக்ஸும் தெரியாது. சரி, புரியல இல்ல, அது எல்லாத்துக்கும் விமர்சனம் பண்றதுல அவசியம் இல்ல. இந்த ப்ராஜெக்ட் வந்து உண்மையிலே நல்ல ப்ராஜெக்ட். ஆக்சுவலா பெரியார் அவர்களுடைய கொள்கை வந்து அறிவியல் பூர்வமா வந்து மனிதர்கள் சிந்திக்கணுங்கிறது தான் அவருடைய தாட்டு. கீழே கிரவுண்ட் ஃப்ளோரும் சரி, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் சரி, அறிவியல் பூர்வமாக குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களை வந்து உருவாக்கியிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் வந்து சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கு, அது மட்டும் சரி செஞ்சுட்டு இருக்கோம். கூடிய விரைவில் சரி செஞ்ச பிறகு அது வந்து நம்ம மக்கள் பார்வை கொண்டு வரலாம். கூடிய விரைவில் வந்து ஆய்வு அறிக்கை மேற்கொண்டு சொல்லுவோம். பதவியேற்கும் போதே விஷயம் சொல்லியிருந்தாரு. இப்போ அரசு முழுவீச்சில் இந்த அரசு செயல்பட கொஞ்சம் ஒரு அவகாசம் கொடுங்கன்னு மக்கள்கிட்ட கேட்டிருக்காரு. மக்கள் ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப தாவேக அரசு முழுவீச்சில் செயல்படுதா? இந்த முழுவீச்சில் செயல்பட இன்னும் எவ்வளவு காலம் எடுத்துக்கணும்? முழுவீச்சு செயல்படலாம் தான் சண்டே அன்னைக்கு ரிவ்யூ மீட்டிங்ல உட்காந்துட்டு இருக்கோம். 3 மாசத்துல வந்த பிறகு